மீண்டும் ஒரு வீக்கெண்ட் ரீச்சால சந்திக்கிறோம். நம்ம உங்களுக்கு போர் அடிக்க தெரியல, என்னடா அவன் வந்துட்டான் திரும்ப ஒரு வீடியோன்னு சொல்லி. அப்படி இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒரு பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையோட ரீச்சாவில் உருவாக்கப்படுகிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு காமிக்கணும். அதனோட நீங்களும் ஏதாவது எங்களோட சேர்ந்து அல்லது தன்னிறைவு பொருளாதாரத்தில் முன்னுக்கு வரணும் என்ற அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை வந்து சின்ன சின்ன கட்டமைப்பில் செய்கிறோம். அதனுடைய வெற்றிகளை பார்த்து பெறுவர்களை பார்த்து அதை பெரிய அளவில் செய்யணும் என்ற நோக்கத்துக்காக இப்போ வந்து ஒரு கொஞ்ச இடத்துல வந்து சோளன் போட்டு நாங்கள் இந்த முறை தான் போட்டு இப்போ அறுவடை செய்கிறோம். அந்த சோளன் என்ன மாதிரி வந்திருக்குது, அதில் என்ன பலன்கள் இருக்குது என்றதை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு தெரியும், இப்போ சோளன்ன்றது வந்து இங்கே ஒரு என்ன சொல்கிறது, உலகம் பூராகவே ஒரு ஒரு முக்கியமான ஒரு தானியம். எல்லா நாடுகளில் இருந்தும் பெரிய அளவில் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் சோளன். ஸோ அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் எங்களுக்கு இங்கே நிறைய சோளம் தேவையாக இருக்குது. அதாவது நாங்கள் எங்களோட கால்நடைகள், பறவை இனங்கள், அதுகளுக்கு தேவையான இயற்கையான தீவனத்தை வந்து நாங்களே தயாரிக்கிறோம். அதாவது ஆர்கானிக் மேஸ். அதுக்கு வந்து மெயினாக பாவிக்கிற விஷயம் வந்து சோளன். அப்போ எங்களுக்கு நிறைய சோளம் தேவையாக இருக்குது. நீங்கள் எத்தனை ஏக்கரில் சோளம் செய்தாலும் அந்த அளவு சோளனையும் ரீச்சாவில் கொள்முதல் செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது ரீச்சாவில் வளர்க்குற புரோய்லர் கோழிக்கு வந்து நார்மலாக மேஸ் தான் போடுறது. ஆனால் நாங்கள் வந்து இயற்கையான மேஸ் போட்டு 3 கிலோ வரையும் கொண்டு வந்துருக்கிறோம். அது ஒரு பெரிய சாதனை. அதில் கடமையாற்றின எங்களோட தம்பிகள் தங்கச்சிகள் எல்லாருக்கும் பெரிய நன்றி. என்னென்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் மேஸை வெளியில் பண்ணுறது. இப்போ மேஸ் ஃபேக்ட்ரியை ரீச்சாக்கில் போட்டு ரீச்சாவில் இருந்து மேஸ் செஞ்சு அதை கோழிக்கு போட்டு அதனுடைய பெறுவர்கள் சக்ஸஸாக வந்திருக்கு. அது ஒரு சந்தோஷமான விஷயம். அதில் 2 விதமான மேஷ் இருக்கு. ஒன்று வந்து ஸ்டார்டர்ஸ், அதாவது குஞ்சில போடுறது. இன்னொன்று வந்து ஃபினிஷர், அதாவது கோழி பெருசாக வந்து ரஜிக்கு எடுக்கிற பருவத்தில் போடுறது. 2மே தயாரித்து 2மே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ அந்த அடிப்பில் இன்றைக்கு ரீச்சால நாங்கள் இப்போ சோழனை வச்சிருக்கோம்னா நாங்கள் விற்கிறதுக்கு இல்லை, எங்களுடைய தேவைக்காக. ஆமாம், எங்க அவன் சின்ன அண்ணோடியா கூடயே கொண்டு வா. இது ஒரு 150 ஏக்கருக்குள்ள இதுக்குள்ள என்னென்று இவ்வளவு காமன செய்திகள், என்னென்று சக்சஸாக செய்திகள் என்று உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் தான் எனக்கும் இருக்குது. அதுக்கான விட வந்து எங்களோட பிள்ளைகளுடைய கடின உழைப்பு, விடாமுயற்சி. இது வந்து தனியாக பிகேவுடைய சக்ஸஸ் மட்டும் இல்லை, தனியாக ரீச்சாவுடைய சக்ஸஸ் மட்டுமே இல்லை, ஒரு சமூகத்தினுடைய வெற்றியாக அதை பார்க்குறேன். காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு மணல் பிரதேசம், கடற்கரையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மணல் பிரதேசம். அங்கே வந்து தென்னை மரம் மட்டும்தான் வைக்கலாம், நல்லா கஜி மரம் தான் மட்டும்தான் வைக்கலாமான்னு இருந்த ஒரு இடத்தை இன்றைக்கு பதப்படுத்தி இருக்கக்கூடிய அத்தனை தானியங்கள், அத்தனை மரக்கறிகள், அத்தனை பழ வகைகள், அத்தனை கிழங்கு வகைகள் எல்லாத்தையும் இந்த பிள்ளைகளுக்கு செய்யணும்னு சொல்லி சொன்னால் அதை எடுத்திருக்கிற முயற்சி. அதுக்கு வந்து ரீச்சா இன்றைக்கும் நன்றியாக இருக்கும். இதனூடாக என்ன தெரியுதுன்னு சொல்லி சொன்னால், நீங்களும் முயற்சி செய்தீங்களான்னு சொல்லி சொன்னால் நிறைய விஷயத்தில் ஒரு வெற்றியடைந்த, பொருளாதார ரீதியாக வெற்றியடைந்த ஒரு சமூகமாக மாறலாம். நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்லிக்கணும். ஏன்னா
ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் சந்தைப்படுத்துறதுக்கு கஷ்டமாக இருக்குது. நாங்கள் சோளம் செய்து நாங்கள் எங்களை விற்கலை, நாங்கள் மரவள்ளிக்கிழங்கு செஞ்சு நாங்கள் எங்களை விற்கலை, நாங்கள் மிளகாய் செஞ்சு நாங்கள் எங்களை விற்கலை, கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த யூடியூப்லேயே நாங்கள் ஒரு நம்பரை போடுறோம். அந்த நம்பரோட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு இலவசமாக ஏதாவது எங்களால் ஆலோசனை வழங்க முடிஞ்ச விஷயம் அல்ல உங்கள்கிட்டேருந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண, அதாவது பெற்றுக்கொள்ளக்கூடிய பொருட்களை நாங்கள் பெற்று எங்கட சேவைக்கு பாவிக்கிறதோட நாங்கள் வெளிநாடுகளுக்கு நிறைய சாமான்களை போய் ஏற்றுமதி செய்ய போகிறோம். பச்சை மிளகாய், குடமிளகாய், மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரியான சாமான் பெரிய அளவில் கொள்முதல் செய்கிறதுக்கு 4-5 இடத்தை ஒதுக்கி இருக்கிறோம். யாழ்ப்பாணத்தில், கோப்பாயில், ஜெக்கச்சியில் அந்த மாதிரி. அதன் ஊடாக இங்கத்த பொருட்களை வெளியில் கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ சின்ன அளவில் செஞ்சாலும் சரி, பெரிய அளவில் செஞ்சாலும் சரி, எங்களோட தொடர்புள்ளவங்க இல்லை ரீசாக் வரைக்கும் இங்கே இருக்கிற பிள்ளைகள், தம்பி, தங்கச்சியோட கதைங்க இது எப்படி இதை செய்யலாம், என்ன பியோசனம் இருக்குன்னு சொல்லி நிச்சயமாக ஒரு 10 வருஷத்தில் இந்த வடமாநிலத்தில் ஒரு பாரிய அளவு பொருளாதார புரட்சியை ஏற்படுத்துறதுக்கான ஒரு அடிக்கலாக நீங்கள் பாருங்கள். மாற்றம் ஒன்றே மாறாதது. மீண்டும் இன்னொரு எபிசோட சந்திப்போம். நன்றி, பாய்.